மாற்று வந்துருச்சு. எப்படிடா? சபரீசனோட மையமா இங்க யாரு கல்வித்துறை அமைச்சர், யாரு முதலமைச்சர் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கல்வி கூடங்களுக்கும் சரி, இந்த கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது அந்த அதிகாரம் சபரீசனுக்கு எப்படி வந்துச்சு? இல்ல சபரீசனுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறேன். இந்த மாதிரி ஏழை வேள்வியும் தேசிய உணர்வும் பெருகெடுத்து ஓடிச்சாமா. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? எங்க பார்த்தாலும், அதாவது காலையில 12 மணிக்கு மேல எங்க பார்த்தாலும் பஸ்ஸை மறைச்சுக்கிட்டு, தன்னுடைய இடுப்புல இருக்கிற வேட்டியை அவுத்துக்கிட்டு பஸ்ஸை மறைக்கிற குடிகாரர்கள். இன்னொன்னு, அவங்கள மரியாதையா தான் சொல்லணுமா? அவங்களுக்கு பட்டம் கொடுத்ததும் இதே இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். இந்த மணிக்கு மேடை போட்டு மதுவை ஒழிக்கணும், தமிழகம் மதுவோட தலைமையிடமா மாறிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய மேடை போட்ட பக்கத்திலேயே என்ன இருக்கு பாருங்க, தமிழ்நாடு டுபாக்கோ கம்பெனி. எப்படி? தமிழ்நாடு டுபாக்கோ கம்பெனி. நீ அதாவது இப்போ இன்னைக்கு நடந்த செயல் என்னன்னா, கையில பயங்கரமான ஆயுதம் AK-47 சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பயங்கரமான ஆயுதத்தை எடுத்துட்டு வர்ற மாதிரியும், ஏதோ வர்ற வழியில ஃபுல்லா டம்மு 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 பெட்ரோல் குண்டை தூக்கி போட்டே வர்ற மாதிரியும் இந்த காவல்துறையினர்லாம் திடுதிடுன்னு நம்மளை தடுக்கிறாங்க. காவி கொடியை மடக்குங்க, காவி கொடியை நீட்டாதீங்க, காவி கொடியை மடக்குங்க அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் தடை போடுற அரசாங்கம் ஒழிக்க வேண்டிய விஷயத்தை ஒழிக்காது, நமக்கு தடை போடுதான். அதுலயும் ஒரு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய மாணவர்கள் தான், நான் முதல்ல சொன்னேன்ல, இளங்கன்றுகள் பயம் அறியாது அப்படின்ட்டு, நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடியை விரிச்சுட்டு கோஷங்களை முழக்கமிட்டு வந்துட்டு இருக்காங்க, பெருக்கி விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மாணவ பொறுப்பாளர் ஒருத்தவரை கூப்பிட்டு, தம்பிங்க வா, நாளைக்கு ப்ரோக்ராம் நடக்கணுமா வேணாமா, எப்படி உனக்கு அனுமதி எப்படி அப்படிங்கிறாப்புல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வித்யார்த்தி பரிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னு சொன்னா, பாசமான காவிக்கு மட்டும்தான் பணிவோம், அதை தவிர்த்து எந்த காக்கிக்கும் பயந்து போக மாட்டோம். வித்யார்த்தி பரிஷத் மாணவர்கள் படையோட வந்தாலும் இங்க படமே ஓடாது. ஏன்னா நாங்க ஒன்னும் எங்கேயும் போய் காருக்குள்ள குண்டு வைக்கல, இல்ல கல்லூரி நிறுவனங்கள்ல கஞ்சா வைக்கல, சாராய கடை நடத்தல. இந்த மாதிரி தமிழ்நாடு டுபாக்கோ கம்பெனி அப்படின்ட்டு எந்த டுபாக்கூர் கம்பெனி நாங்க நடத்தல. மாணவர்கள் மத்தியில வேலை பார்த்துட்டு இருக்கோம். சமுதாயத்தை நல்ல வழியில கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால நாங்க எதுக்கும் பயப்படணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. இது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எப்படி இது கேரளா கிடையாது, இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு நம்மளுடைய மாணவ பொறுப்பாளர்கள்ட்ட. என்ன கேரளா கிடையாது, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருந்த மனிதர்களும் சரி, தலைவர்களும் சரி, அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவர்களை படித்து வந்து கொண்டிருக்கிற மாணவர்கள் நாங்கள். எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. நாங்க பண்ணின ஒரே போராட்டத்துக்கே அவருக்கு பில்டிங்ல இருந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் சும்மா கிடு ஆடி போயிருச்சு. நாங்க எதுக்கு பயப்படணும்? இது கேரளா இல்ல, தமிழ்நாடு. ஐயோ வேற ஸ்டேட், இங்க போராட்டம் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் ஆகாது ஊர்வலத்துக்கு தடை கொடுத்ததுக்கு. தடையை மீறி எங்களால ஊர்வலம் நடைபெற முடியும், நடத்த முடியும். இந்த வசனத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தவர் இந்த வசனம் சொன்னாரு, ஆனா இந்த வசனம் அவருக்கு பொருந்துமான்னு தெரியல. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வித்யார்த்தி பரிஷத்துக்கு பொருந்தும். கலவரம் செய்வது எங்களது நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழ்நாடும் தாங்காது, இந்தியாவும் தாங்காது. அதனாலதான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துமையா ஒத்துழைப்போம், காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்களுடைய மாணவ தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு ஏதோ குச்சி மிட்டாய் வாங்கி தரேன்,
நீ அழுகாத அப்படின்னு சொல்கிற மணிக்கு அடுத்த நாள் உனக்கு நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் வேணுமா வேணாமா கோஷம் போடாத அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அதை நீங்கள் முதல்ல நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தை கண்டா பயம், எல்லா திராவிட கட்சிகளுக்கு பயம். ஏன்னா திராவிட கட்சியிலிருந்து பிரிந்த கட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறான், திராவிட முன்னேற்ற கழகங்கிறான், எல்லாத்துக்குமே பயம். இங்க நம்ம சொல்ற உண்மையும் இவங்க நம்ம பண்ற பித்தலாட்டத்தையும் பிராடையும் மேடை போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் திருநெல்வேலியில் நடந்த வித்யார்த்தி பரிஷத்தோட ஊர்வலத்துக்கு தடை போட்டது. முதையே உங்களுக்கு ஊர்வலத்துக்கு வந்து நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பண்ணியிருப்போம். அது என்ன, தொட்டிலையும் ஆட்டி விட்டு, அதாவது எப்படி குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதை மாணிக்க, உனக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி அனுப்பி விட்டு அந்த நெருக்க வாட்டில் இல்லப்பா உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னா கேட்டுட்டு போயிருவோமா நாங்க? இதுவே நீங்க வந்து இறுதியா வச்சுக்கோங்க. இதுவே வந்து தொடர்ச்சியானா அப்புறம் நாங்களும் முதலமைச்சர் மணி அவங்க வீட்டில் நடந்த மணிக்கு தான் இப்படி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். கல்வியிலையும் சரி, நம்மளுடைய போதைப் பொருள்லையும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு பெரிய கேவலமான விஷயம், அதாவது என்னன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி டெரரிஸ்டா மாற்றக்கூடிய தடை செய்யப்பட்ட பல இயக்கங்கள் இன்னைக்கு இங்க சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கு. எங்க சவுப்பு சட்டை போட்டவே நம்ம கும்புற சாமிய தப்பு தப்பா பேசி கோஷம் போடுறியா, அதுக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குது. ஆனா நம்மளுடைய பாரத மாதாக்கு கோஷம் போடுறத வந்து தடுக்கிறாங்க. இந்த மாதிரியான செயல் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இது மட்டுமா, இன்னைக்கு திருநெல்வேலியில நம்மளுடைய மாநில மாநாட்டுக்காக நம்மளுடைய மாணவ தலைவர்கள் வேற எங்கேயும் கட்டலை. நீங்க சொல்ற மாதிரிக்கே இது வந்து ஒரே மதத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்குள்ள ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது. நீங்க தான் அப்படி சொல்லிக்கிறீங்க. இதுவே நாங்க வேற எங்கேயாவது போய் எங்களுடைய கொடியை கட்டியிருந்தா, இதுல அவுக்க சொல்லியிருந்தா உங்களுக்கு நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. எப்ப திருவள்ளுவர் யாருப்பா? இல்ல கேக்குற, திருவள்ளுவர் யாரு? அவர் சிலைக்கு முன்னாடி கட்டின கொடியை எதுக்கு நீங்க அவுக்க சொல்றீங்க? இது வந்து திருவள்ளுவருக்கு வந்த சோதனையா, இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனையா, இல்ல வித்யார்த்தி பரிஷத் மாணவர்களுக்கு வந்த சோதனையான்னு தெரியல. இறுதியா சொல்லிக்கிறேன், இது ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு காவி கொடியை காமிச்சு வந்து ஒரு இயக்கத்தில் பேசுனது கிடையாது. நாடு முழுவதும் 45 கோடி உறுப்பினர்களை கொண்ட தேசிய மாணவர் இயக்கத்திலிருந்து சொல்ற விஷயம். எங்களுடைய மாணவர்கள் மத்தியில் இதே மாதிரியான செயல்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பின்விளைவுகள் பெரிதும் மோசமாக இருக்கும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், முன்னாடியெல்லாம் சந்துக்கு சந்துக்கு பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் இருக்கும். இப்போ அண்ணே சொன்ன மாதிரி சந்துக்கு சந்துக்கு புகையிலை மற்றும் பீடி வியாபாரமாமா. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா தமிழக மாணவர்கள் வந்து நிலைமை கேள்விக்குறியாகிவிடும். இதே மாதிரி தான் சந்துக்கு சந்துக்கு புகையிலை, பீடி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. எப்படி சம்பாதிக்காம இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களே பாருங்க, கருணா நிதி பார்த்துக்கங்க, கருணா நிதி பேர்லேயே நிதி இருக்கு. அப்போ அவங்களுக்கு நிதி வராம இருக்குமா? பாருங்க, அடுத்து பாருங்க, ஸ்டாலின், அவர் பையனுக்கு என்ன பேரு? உதய நிதி. அவர் பையனுக்கு என்ன பேரு? இன்ப நிதி. இன்ப நிதியை சொல்ல வேணாம், இன்ப நிதி ரொம்ப இன்பமா தான் இருக்காப்புல. ஓட்டு போட்ட மக்கள் தான் எல்லாம் துன்பமா இருக்காங்க. என்ன செய்யறது? ஓட்டு போட்டுட்டீங்க, அனுபவிங்க. நம்மளுடைய மாநில செயலாளரின் எழுச்சி உரை டிஎம்கே ஆட்சியாளர்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். எழுச்சிமிக உரை ஆற்றிய மாநில செயலாளர் கோபி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது பீரஜ் பிஸ்வாஸ்ஜி அவர்களின் அறிமுகம். பீரஜ் பிஸ்வாஸ் அவர்கள் கொல்கத்தாவை சேர்ந்தவங்க. 2015 ABVP அறிமுகம். 2016 ABVP அறிமுகம். 2017 ABVP அறிமுகம். 2018 ABVP அறிமுகம். 2019 ABVP அறிமுகம். 2020 ABVP அறிமுகம். 2021 ABVP அறிமுகம். 2022 ABVP அறிமுகம். 2023 ABVP அறிமுகம். 2024 ABVP அறிமுகம். 2025 ABVP அறிமுகம். 2026 ABVP அறிமுகம். 2027 ABVP அறிமுகம். 2028 ABVP அறிமுகம். 2029 ABVP அறிமுகம். 2030 ABVP அறிமுகம். 2031 ABVP அறிமுகம். 2032 ABVP அறிமுகம். 2033 ABVP அறிமுகம். 2034 ABVP அறிமுகம். 2035 ABVP அறிமுகம். 2036 ABVP அறிமுகம். 2037 ABVP அறிமுகம். 2038 ABVP அறிமுகம். 2039 ABVP அறிமுகம். 2040 ABVP அறிமுகம். 2041 ABVP அறிமுகம். 2042 ABVP அறிமுகம். 2043 ABVP அறிமுகம். 2044 ABVP அறிமுகம். 2045 ABVP அறிமுகம். 2046 ABVP அறிமுகம்.
தேசிய செயலாக்க குழு உறுப்பினர், மாநில செயலாளர் நார்த் பெங்கால் ஆகிய பொறுப்புகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தற்போது தேசிய செயலாளராக இருந்து தேச பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களிடையே சிறப்புரையாற்ற திரு பீரஜ் பிஸ்வாஸ் அவர்களை அழைக்கிறோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பாடு இல்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பாடு இல்லை. Friends, I am lucky and fortunate to stand and put forth my words in this holy city where Shiva is in cosmic form protecting the crops of farmers, and where the fertile lands of Ma Bharati blossoms many freedom fighters and nationalists like Muthu Ramalingam Tevarji, Subramanya Bharati ji, Dood Chidambaram ji, Pulandevan ji, Vanchinathan ji. Friends, therefore it's a historic day for me, an historic place. I bow down my head in respect of the people of Tamilnadu, elder Karyakartas, friend in the dais, present, and to the Sagodara Sagodari, Allarku Vanakkam. Friends, at present, India is celebrating her 75 years of Azadi Ki Amrit Mahotsav. But it's unfortunate that even after independence and framing and having our own constitution, Bharat to remain Bharat had to struggle a lot. And that struggle after independence is synonymous to Akhil Bharatiya Vidyarthi Parishad. Our journey of 7 decades of struggle, extremely proud and filled with spirit of national reconstruction. The journey of this small sapling, which was planted more than 7 decades ago, is now a big banyan tree. With a membership which has reached over 43 lakh students, we have started to break our own records with friends. In this 7 decades of student activism journey, we always fought for the positive student movements and against the establishment, irrespective of the party in power. Though we believe in the democracy, role of government and the political parties are important, but permanent sustainable changes will come from through sustainable, thus activities of ABVP is above party politics. Though we primarily focus on student issues, on the welfare, but also we participate on the issues concerning the nation. Friends, we have a slogan, जुल्मी जब जब जुल्म करेगा सत्ता के गलियारों से, चप्पा चप्पा गूंज उठेगा वंदे मातरम की नारों से. Friends, I can relate this slogan when Indian democracy was its lowest. Per se, calling for emergency was as easy as calling your best friend at midnight. As did Indira Gandhi, in fear of losing her political power, she used to impose emergency. At that time, ABVP played a leading role in agitational politics in 1970 during JP movement. This led up to collaboration among the student activists in the whole country. This also made the end to Indira era. Friends, Kashmir is an emotional issue for every Karyakarta now and then. Around 32 years ago, a historical campaign full of extreme adventure and patriotism was displayed by the Karyakarta of ABVP. When the terrorist and separatist forces in the valley burned the national flag tricolor at Lal Chowk in Srinagar. Friends, a wave of protest boiled over the hearts of nationalist students across the country. To avenge that insult, on the same day, 11 September 1990, 10,000 Karyakarta of Akhil Bharatiya Vidyarthi Parishad marched to Lal Chowk under the Save Kashmir movement to host the tricolor and demanded of removal of Article 370 and 35A. Thousands of activists who were going to host the tricolor of Lal Chowk in Kashmir with the slogan, "Jahan hua tiranga ka apman, wahi karenge tiranga ka samman." So the foundation of the removal of Article 370 and 35A was laid down on the very day of ABVP Chalo Kashmir Andolan, friends. I can put forth many references of the newspapers which directly appreciated ABVP in Kashmir movement. Like on September 13, 1990, Navratna Times and Dainik Bhaskar writes in his editorial, when the Prime Minister of the country and no politicians in daring to go to Srinagar, then the decision of 10,000 students to march Lal Chowk under the banner of ABVP is a new beginning of Gandhian solution, friends. Similarly, in the case of Northeast, when the illegal infiltrators who are planningly destroying the demography of Northeast and threatening the internal security of India, it was then ABVP in 1980 whose Karyakarta started Chalo Northeast movement. With a slogan,
of to save Northeast today, to save India tomorrow. Friends, a democracy without education is a hypocrisy without limitation. To push a society into dark ages, we don't need drugs or alcohol. It's if we just break the society education structure, that is enough to break the voices of society for 100 years. Friends, the British did the same thing with the Indians by destroying our Gurukul systems. Even after independence, it's a sad reality that our politicians who were in power kept that McKinley system, education system alive. It was only Akhil Bharatiya Vidyarthi Parishad at that time who fought and gave suggestion to bring India's own education policy thereof. The education policy of which the government of India has recently passed and brought forth was a brainchild of Akhil Bharatiya Vidyarthi Parishad. Friends, today when I see some left intellectuals talk about women empowerment in air conditioning room, I feel like laughing at them. Because in India, the word women empowerment is a void, has no use. We consider women to be Shakti, and Shakti requires no empowerment. At the time of Nirbhaya gang rape, when the left intellectual were busy in vomiting nonsense in the TV channels, it was Akhil Bharatiya Vidyarthi Parishad was only organization who, instead of going to the TV debates, went to the society with a mission Sahasi like Karyakram, where 2 lakhs girls students were trained with self-defense. Friends, I come from Bengal. And Bengal and Tamil Nadu, freedom struggle and cultural roots are quite old. Friends, when Netaji Subhash Chandra Bose, even after winning the Congress presidential elections, were forced to resign, it was then the people of Tamil Nadu and its freedom fighters who supported the cause of Netaji Subhash Chandra Bose. Friends, even Netaji Indian National Army, the Lakshmi Bai Regiment, consists of 45% of mothers and sisters who were Tamils. Friends, when the Tamil mothers and sisters were not only fought for the Indian National Army, but they also donated their Mangal Sutra to raise funds for INA. I thank the Tamil mothers and sisters for this. Friends, though Narendranath Datta, formerly known as Swami Vivekananda, was born in Calcutta, but he became Swami Vivekananda in his holy land. Swami Vivekananda's Chicago visit to World Religious Conference was also funded by the kings of Tamil Nadu. Even Swami Vivekananda got the darshan of Bharat Mata and mission and vision to serve her in this holy land. Friends, as Swami Vivekananda believed that Hinduism lies at the core culture of Tamil Nadu. But unfortunately, in this very state, one of the 17 years old sister was forced to commit suicide. The reason is shocking and barbaric attempt of conversion on 17-year-old young girl. Lavanya eventually led her to suicide because of the hidden agenda of the missionary schools for the conversion in India. It is sad incident that came to limelight in Tamil Nadu shows how still the idea of colonizers to propagate their religion is taking shape in every state of India under the banner of missionary schools and colleges, polluting the young minds of which sadly supported by few government and with a vested interest like we see in the case of Tamil Nadu government. No doubt, we are in the land of secularism and democratic holding, the idea of Vasudhaiva Kuruvatum. Yet, why is only Hindus threatened and no one talks about it? Where are those ABVP gangs? Why are no question now? Is it the mere vote bank politics? After the Lavanya case, friends, the Karyakartas of ABVP took the baton in their hands and organized nationwide campaigns. Our then National General Secretary, Nidhi Tripathi, another Karyakarta, was sent to jail in Tamil Nadu. But we resisted against this injustice practices, friends. ABVP, on the other hand, is writing its voice all over the nation to seek justice for Lavanya and for others who are still on the dark side and not able to come forth in such traps of missionaries, friends. Friends, it is a need of an hour that we all stand together, fight against the social evil of forceful conversion and seek justice for Lavanya. One more incident I like to share with you, friends. Day before yesterday, when I reached Chennai and today in this town, I observed some statues of nationalists being kept in a cage. It's a really heartbreaking, friends. So I request you, Karyakarta, to ask the politician of Tamil Nadu, irrespective of the flag in color they belong, ask why are the nationalist person like Bharatiya Ji and Muthu Ramangal Tayar statues have been put in cages.
And why are the statues of the politicians who are responsible for breaking and dividing the society are kept open for air darshan? I can confidently assure you, friends, that this politician will have no answers. Tell them that you can case the statues of these great personalities, but you cannot case the nationalist ideology pitched by them. Friends, our ideology does not teach us to criticize the government or any political party. We aim to build an ideal student movement which will walk in the wider context of national reconstruction. We firmly believe in constructive activity, in existence of educational community, and the need to say about partisan politics. It is what we draw our inspiration from Swami Vivekananda, who laid down the foundation of cultural revolution in nationalism in India. We established Hinduism as a national identity. It would be fair to say that the entire life and teaching of Swami Vivekananda call upon the people to rise up and mold up themselves to better version of themselves. Swami Vivekananda had made 3 predictions at that time, out of which 2 has already proven to be true, and third one is started to appearing to be true. The first and the most important of this about independence of India, friends. In 1890, he said India would be free within the next 50 years under unimaginable circumstances. That is what exactly happened in 1947. The second prediction was that for the first time there would be a proletariat revolution in Russia, which no one had ever imagined that would happen. This statement also proved to be true. And he also had a third prediction, which is yet to be proven true, but now it is happening. That is, India will rise once again to great heights of prosperity and power and march forward in all ancient glory and become a Vishwaguru. Therefore, friends, we are delegated with a stellar yet incomplete task of Swami Vivekananda, that is to see Bharat Mata as a Vishwaguru. Today, standing in the holy lands of Dakshin Bhag of Bharat, where Swami Vivekananda saw the vision of Bharat Mata and mission to serve her. Friends, this is also the part where the Sri Padam of Bharat Mata is washed by 3 oceans from time immemorial. Friends, I confidently can assume, without iota of doubt, after seeing the young, intelligent and thunderbolt minds of youngsters of Tamilnadu hereby present, that the day is not far that India will again rise to its great heights of prosperity, power and march forward to all ancient glory and become a Vishwaguru. So, I will end my words and please repeat with me. Alumin, Bilumin, Kudikol, Adugam Badai, Nillade Ulaimin, Arak, arise and stop not till the goal is reached. Thank you. Dhanyavad. Barakam. நம்மிடையே மிக சிறப்பாக சிறப்புரையாற்றிய திரு பீராஜ் பிஸ்வாஸ்ஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது நன்றி உரை அளிக்க வருமாறு திருநெல்வேலி நகர செயலாளர் திரு ஹரி அவர்களை அழைக்கிறோம். தேடி நிதன் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிர உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளைப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? உலகிலே மிகப்பெரிய மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் தென் தமிழக மாநில மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள மேடையில் அமைந்துள்ள தேசிய செயலாளர் பிராஸ் பிஸ்வாஜி அவர்களுக்கும், மாநில செயலாளர் கோபிஜி அவர்களுக்கும், மாநில இணைச் செயலாளர் கௌதம்ஜி அவர்களுக்கும், என்இசி மெம்பர் பாரதிஜி அவர்களுக்கும், என்இசி மெம்பர் பிரேம்குமார்ஜி அவர்களுக்கும், கரூர் ஜில்லா கன்வீனர் சகிஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் வருங்கால பாரதத்தை வழிநடத்தும் தனித்திறன் கொண்ட மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றோம். எங்களுடைய ஊர்வலத்துக்கு
அனுமதி கொடுக்கலனாலும் எங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு ஒரு மூத்திர சந்தில் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கும் காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மாநில திருட்டு திமுக அரசுக்கும் அனுமதி வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. குறிப்பு, நம்ம எல்லாரும் இறங்கின இடத்துல நம்மளுக்கு 2 பேருந்துகள் ஏற்பாடாகி உள்ளது. உடனடியாக அனைவரும் நம்ம வந்த பேருந்துல ஏறி மாநில மாநாடு நடக்கும் இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் எங்க பஸ்ல இருந்து இறங்கணுமோ அங்கேயே பஸ் நிற்கும்.